இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 82வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும். நாம் இந்த செய்தி மற்றும் வரக்கூடிய பல செய்திகளில் இந்த கானான் தேசத்தை பற்றிய பின்வரும் காரியங்களை பார்க்க போகின்றோம். முதலாவது, கானான் தேசத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த கானான் தேசம் ஏன் நல்ல தேசம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கானான் தேசத்தில் உள்ள செழுமையான காரியங்கள் எவை? இந்த செழுமையை குறிக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், பொருட்கள், அவற்றின் ஆவிக்குரிய அர்த்தம்தான் என்ன? இன்று இந்த கானான் தேசத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது மற்றும் இந்த தேசத்தில் உள்ள எல்லா வளங்களையும் எப்படி அனுபவித்து மகிழ்வது? இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நாம் பல செய்திகளின் வாயிலாக சுருக்கமாக பார்க்க போகின்றோம். எனவே என்னோடு சேர்ந்து ஜெபத்துடன் இந்த செய்திகளுக்குள் கடந்து செல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் அறிந்தபடி கிறிஸ்துவே எல்லா காரியங்களிலும் நிஜமாக இருக்கின்றார். நாம் பார்க்கின்ற, நாம் தொடுகின்ற பௌதிக காரியங்களாக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில், மனதளவில், ஆவிக்குரிய ரீதியில் அனுபவித்து மகிழ்கின்ற, நம்மால் தொட முடியாத, நம்மால் பார்க்க முடியாத, நம்மால் விவரிக்க முடியாத என்று எந்த உள்ளான காரியங்களாக இருந்தாலும் அவைகளின் நிஜம் கிறிஸ்துவே என்பதை மிக ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பௌதீக மற்றும் ஆவிக்குரிய மற்றும் மனோதத்துவ காரியங்களை ஒரு சிலர் இவைதான் இதன் அர்த்தம், இதுதான் இதனுடைய ஆரம்பம், இதுதான் இதனுடைய முடிவு, இதுதான் என்று தன் அனுபவத்தின்படி, தன் படிப்பின் மூலமாக, பகுத்தறிவின் மூலமாக விவரிக்கலாம், அர்த்தங்களையும் தரலாம். ஆனால் ஆவிக்குரிய பார்வையின்படி அவைகளெல்லாம் நிஜமல்ல, மாறாக ஏதோ ஒரு நிஜத்தின் நிழல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் எல்லா நேர்மறையான காரியங்கள் நிஜம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. நிஜம் என்பதின் மறுபெயர் கிறிஸ்து. ஆக மற்ற வியாக்கியானங்கள் எல்லாம் நிழலின்படியானதாகும். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்து என்றால் நிஜம், கிறிஸ்துவே நிஜம், மற்ற அனைத்தும் கிறிஸ்துவின் நிழல். நாம் குடிக்கின்ற தண்ணீர், உண்கின்ற உணவு, சுவாசிக்கின்ற காற்று, வாழ்கின்ற வீடு, நம் மகிழ்ச்சி, நம் ஆறுதல், நம் நம்பிக்கை என எல்லாமும் நிழல் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இவை எல்லாவற்றின் நிஜம் கிறிஸ்துவே. இவ்வாறு எல்லா காரியங்கள் நிஜம் கிறிஸ்து என்று சொல்லும்போது நாம் வாழ்கின்ற தேசமும், அதாவது நாம் வாழ்கின்ற இடமும், அதாவது நாம் வாழ்கின்ற நிலமும் கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவே நாம் வாழ்கின்ற ஒரு துண்டு நிலமாக, தேசமாக இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய அநேக ஆவிக்குரிய காரியங்களில் கிறிஸ்து நாம் வாழும் ஒரு துண்டு நிலம் என்பது மிக மிக ஆழமான ஒரு ஆவிக்குரிய பொருளாகும். ஒரு துண்டு நிலமில்லை என்றால் நாம் எங்கு சென்று வாழ்வோம்? ஆகாயத்தில் வாழ்வோமா அல்லது தண்ணீரில் வாழ்வோமா? நிலம் இல்லையேல் நம் வாழ்வு இல்லை, நிலம் இல்லையேல் நமக்கு உணவு இல்லை. சற்று கற்பனை செய்து பாருங்கள், நிலம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதன் எங்கு சென்று வாழ்வான்? மனிதன் எப்படி குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும்? நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனவே கிறிஸ்துவை வேதாகமத்தில் அநேக காரியங்களின் முன்னடையாளமாக குறிப்பிட்டாலும் நிலம் அல்லது தேசம் என்ற ஒன்று எல்லா காரியங்களை விட பிரதானமானதாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. எனவே தேசம் அல்லது நிலம் என்று சொல்லும்போது அது எல்லாம் அடங்கிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. மீண்டும் சொல்கிறேன், தேசம் என்பது எல்லாம் உள்ளடங்கிய, அதாவது சகலமும் உள்ளடங்கிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அவருக்கு வெளியே எந்த நிஜமும் இல்லை, அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த பூமியில் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் பார்க்கின்ற, தொடுகின்ற காரியங்களாக இருந்தாலும், பார்க்க முடியாத, தொடாத காரியங்களாக இருந்தாலும் கிறிஸ்து இல்லை என்றால் அவைகளெல்லாம் இல்லை. எனவே தேசம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை எல்லாம் கொண்ட, எல்லாம் உள்ளடங்கிய, சகலமும் கொண்ட கிறிஸ்து என்று நாம் பறைசாற்ற வேண்டும். ஆம், நம் கிறிஸ்து எல்லாம் கொண்ட கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவே எல்லாவற்றும் நிஜமாக இருக்கிறார். முழு வேதாகமத்தை கவனமாக வாசித்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டை நாம் வாசித்தால் அந்த தேசத்திற்கு, அந்த நிலத்திற்கு கர்த்தர் ஒரு பெயரை தருகின்றார். அது கானான் தேசம். கானான் தேசம் ஆகிய ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு கொண்டு வருவதாக கூறி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாட்டின் இறுதி வரை கர்த்தர்
எத்தனை தடவை திரும்ப திரும்ப அந்த தேசத்தை முக்கியப்படுத்தி குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் நினைவு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேசம், தேசம், உங்கள் பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், நான் உங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் ஏன் தேசத்தை மீண்டும் மீண்டும் வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார்? தேசத்திற்கு பதிலாக பொன்னையோ புகழையோ நீண்ட ஆயுளையும் தருவதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாமே என்று ஒரு சிலருக்கு குழப்பம் ஏற்படலாம். பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ள முதலாவது முழு பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தையும் அதன் முடிவையும் மற்றும் இதனை படைத்து சதா காலமும் நிர்வகித்து கொண்டிருக்கின்ற தேவாதி தேவனின் நோக்கம், அவருடைய நித்திய திட்டம் என்ன என்பதை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஒரு துண்டு நிலத்தின் அல்லது கானான் தேசத்தின் மாபெரும் முக்கியத்துவத்தை பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியும். வேத வாக்கியங்களை நாம் அறிந்திருந்தால், தேவனிடமிருந்து நாம் வெளிச்சத்தை பெற்றிருந்தால், தேவனுடைய நித்திய திட்டத்தின் மையம் உருவகமாக பேசுவதானால் தேவாலயத்தையும் நகரத்தையும் உடைய நிலமே என்று நாம் உணர்ந்து கொள்வோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாடு நிலத்தையே எப்போதும் மையமாக எடுத்துக்கொள்கிறது. எப்போதும் நிலத்துடன் தொடர்புடைய எதையாவது குறிப்பிடுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தின்படி தேவனுடைய படைப்பின் குறிக்கோளும் இலக்கும் என்ன? நிலத்தை மீட்டுக் கொள்வதை தவிர வேறொன்றுமில்லை. தேவன் நிலத்தை மீட்டு திருப்பி அதன் மேல் ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினார். வசனம் கூறுகிறது, ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படியென்றால் பூமியை பற்றிய காரியம் என்ன? பூமியின் மேல் ஒழுங்கினம் இருந்தது. அதன் மேல் பழமையும் வெறுமையும் ஆழமான ஜலமும் இருந்தன. அது ஆழத்தின் கீழ் புதைந்திருந்தது. எனவே தேவன் கிரியை செய்து 3ஆம் நாள் பூமியிலிருந்து தண்ணீரை பிரித்தார். இது ஒரு முன்னடையாளம் என்பதை நீங்கள் பாருங்கள். 3ஆம் நாளில் மரணத் தண்ணீரிலிருந்து தேவன் பூமியை வெளியே கொண்டு வந்தார். இந்த முன்னடையாளத்திலிருந்து பூமி என்றால் என்னவென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பூமி அல்லது நிலம், அது கிறிஸ்துவின் முன்னடையாளம். தண்ணீரிலிருந்து நிலம் வெளிப்பட்ட பின்னர் எல்லா வகையான உயிரினங்களும் தோன்றின. அதாவது நிலமானது பல ஜீவன்களின் ஆதாரமாக உற்பத்தியாக இருக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத் தண்ணீரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் மற்றும் பரிபூரண ஜீவனை உற்பத்தி செய்தார். எனவே கிறிஸ்துவே தேசத்தின் நிலத்தின் முன்னடையாளமாக இருக்கின்றார். இவ்வாறு ஒரு நாள் அந்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து தேவன் தன்னுடைய ரூபத்தின்படியாகவும் சாயலின்படியாகவும் மனிதனையும் படைக்கின்றார். எனவே கிறிஸ்து ஒரு துண்டு நிலம் என்ற வகையில் அவருக்குள் இந்த எல்லா காரியங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நிலத்தின், அதாவது தேசத்தின் முக்கியத்துவம். பூமிக்குரிய ரீதியில் எவ்வாறு இந்த தேசத்தில் நிலத்தில் எல்லா காரியங்களும் குவிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அதுபோலவே கிறிஸ்துவில் எல்லா காரியங்களும், அதாவது எல்லா காரியங்கள் நிஜமும் குவிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே கிறிஸ்து எல்லாம் உள்ளடங்கிய நல்ல தேசம் அல்லது எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்றார். மிக முக்கியமாக இந்த நிலத்தில்தான் நகரமும் தேவாலயமும் உருவாகின. நகரம் தேவனுடைய அதிகாரத்தின் மையமாகிய அவருடைய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. தேவாலயம் தேவனுடைய வாசஸ்தலமாகிய அவருடைய வீட்டின் மையத்தை குறிப்பிடுகிறது. ஆக இந்த துண்டு நிலத்தில்தான் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய வீடும் உருவாகிறது. அதாவது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்ட மனிதர்கள் நல்ல தேசமாகிய, அதாவது இந்த துண்டு நிலத்தில் கிறிஸ்துவை அனுபவித்து மீழ்ந்தால் அவர்களிடமிருந்து சபை உருவாகி ராஜ்யமாக பெரிதாகி அவருடைய ஆளுகையை கொண்டு வரும். அதுவே தேவனுடைய இளைப்பாறுதலாக, தேவன் இன்புறுகின்ற இடமாக அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும். பிரியமானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை கவனமாக வாசித்தால் மிக கடுமையான ஒரு செயல் நடைபெறுவதை காண்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய நித்திய திட்டம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வீட்டையும் கொண்டு இருக்கின்ற ஒரு துண்டு நிலமாகும் என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறான். எனவே சாத்தானும் தன்னால் முயன்றவரை அந்த துண்டு நிலத்தை பாழாக்க, அதை நிர்மூலமாக்க தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். தேவன் முதலாவது வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிறிது நேரத்தில் அந்த பூமியானது தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டது. அதற்கு பின்பு அந்த பூமி ஜலத்திலிருந்து மீட்டு திருப்பப்பட்டது. அப்பொழுது பரிபூர்ண ஜீவன் உற்பத்தியாகி மனிதன் வருகிறான். ஆனால் மீண்டும் சாத்தான் அந்த மனிதனையும் வஞ்சித்து மீண்டும் நோவாவின் காலத்தில் பெரு வெள்ளத்தினால் இந்த பூமி நியாய தீர்ப்பினால் அழிந்தது. ஆகவே ஒவ்வொரு சம்பவத்திலும் தேவன் நிலத்தை மீட்டு திருப்ப சாத்தான் தொடர்ந்து அதை அழிக்க முயற்சிக்கின்றான். ஆபிரகாமையும் அந்த நிலத்திற்குள் கொண்டு வந்தார். பின்பு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒரு நாள் எகிப்திற்கு போனார்கள். மீண்டும் அவர் துண்டு நிலத்திற்கு கொண்டு வந்தார்.
மீண்டும் எதிரி அந்த நிலத்திலிருந்து பாபிலோனியர்களால் கல்தேயர்களால் சிறைப்பிடித்து விரட்டியடிக்கப்பட்டார்கள். மீண்டும் 70 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் அவர்களை இன்னொரு தடவை இந்த துண்டு தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இதுவே பழைய ஏற்பாட்டின் சரித்திரம். ஆம், கர்த்தர் இந்த தேசத்தை குறைந்தது 5 அல்லது 6 தடவைகள் அதை மீட்டு திருப்பினார். கர்த்தர் அந்த தேசத்தை வாக்களித்தார். ஆனால் எதிரியாகிய சாத்தான் அந்த தேசத்தை விட்டு அவர்களை விரட்டினான். மீண்டும் கர்த்தர் வந்தார். மீண்டும் அந்த தேசத்தை சாத்தான் நாசமாக்கினான். நீங்கள் இங்கே ஒரு யுத்தத்தை பார்க்கிறீர்களா? தேவனுடைய நித்திய திட்டத்தை நிறைவேற்ற மிக முக்கியமான காரணியாக இருக்கின்ற நிலத்தை அடைவதற்கு சாத்தான் எப்பொழுதும் எதிராக இருக்கின்றான். பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா யுத்தங்களும் இந்த துண்டு தேசத்துடன் சம்பந்தப்பட்டவை என்பதை நாம் பார்க்க முடியும். இன்று இந்த துண்டு தேசம், அதாவது நல்ல தேசம், அதாவது கானான் நிஜம் என்பது எல்லாம் உள்ளடங்கிய, தன்னில் எல்லாம் கொண்டுள்ள கிறிஸ்துவே என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். ஒருவேளை ரட்சிப்போடு தொடர்புடைய கிறிஸ்துவின் அம்சமாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்கு இருக்கின்றார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ஜீவனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அம்சத்தில் ஒன்றை நிச்சயமாக அனுபவமாக்கி இருப்போம். ஆனால் இது போதுமானதல்ல. அது நம் வாழ்வின் ஒரு சிறிய அனுபவம், அல்லது கிறிஸ்துவின் அனுபவத்தின் அல்லது கிறிஸ்துவின் நிஜத்தின் ஒரு சிறிய பகுதி என்று சொல்லலாம். இப்படி வேதாகமத்தில் உள்ள கிறிஸ்துவின் பல்வேறு அம்சங்களில் மிக பரந்த அனுபவத்தை கொண்டிருப்பது இந்த துண்டு நிலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கிறிஸ்துவை பற்றிய பல்வேறு அனுபவங்களை நாம் கொண்டிருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்நாளில் கிறிஸ்துவே நான் நிற்கின்ற நிலம், கிறிஸ்துவே எனக்கு எல்லாமானார் என்ற அனுபவத்தை நிச்சயமாக கொண்டிருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பற்றி எல்லா அனுபவங்களும் இறுதியாக நம்மை இந்த நிலத்தின் அனுபவத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நித்திய திட்டம் நம் மூலமாக நிறைவேற முடியும். வசனம் கூறுகிறது, கொலோசையர் 2:6, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டிருந்தால் கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கிறார் என்று ஆழ்ந்து சிந்திக்கும்படி இப்போது நான் உங்களை கேட்கிறேன். ஆம், கிறிஸ்துவே பூமி, கிறிஸ்துவே விளைமண். அதாவது ஒரு செடி அல்லது ஒரு மரம் விளை மண்ணில் நிலத்தில் வேறு கொண்டிருக்கிறது போலவே நாமும் கிறிஸ்துவில் வேறு கொண்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்து என்ற நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு செடியாக நாம் அனுதினமும் கிறிஸ்து என்ற நிலத்திலிருந்து அவருடைய ஜீவனை உரிந்து வளர வேண்டும். மேலும் வசனம் அவருக்குள் நடந்து கொண்டு என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவே நாம் நடப்பதற்கான களம், மண்டலம், நிலம், ஒரு நிலப்பரப்பு. நாம் அவரில் நடக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைகளில் அல்லது உபதேசத்தில் இல்லை, மாறாக நடைமுறைக்குரிய நிஜத்தில் விளைமண் அந்த செடிக்கு எல்லாமாக இருப்பதைப் போலவே கிறிஸ்து நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். ஒரு நாள் இந்த உண்மையை நாம் அனுபவமாக்குவோம் என்றால் நாம் வேரூன்றப்பட்டபடியே பிறருடன் சேர்ந்து கட்டப்படுகிறோம். இறுதியாக கிறிஸ்துவின் சபை கட்டியெழுப்பப்படுகிறது. அது அவருடைய ராஜ்யத்தை கொண்டிருக்கின்ற நகரத்தை கொண்டு வருகிறது. இவ்வாறு தேவாலயமும் நகரமும் உண்டாக முடியும். தேவனுடைய நித்திய திட்டம் நிறைவேற முடியும். எனவே பிரியமானவர்களே, நாம் கானான் தேசம் அடையாளப்படுத்துகின்ற எல்லா காரியங்கள் நிஜமாகிய கிறிஸ்து என்ற தேசத்தின் மீது அனுதினமும் வளர்ந்து அவருடைய ஜீவனை உரிந்து மற்ற சக விசுவாசிகளோடு கட்டப்பட்டு அவருடைய ஆலயமாகவே மாறுவோம். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யமானது பூமியில் ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். இறுதியாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கேட்க விரும்புகின்றேன். இன்று கிறிஸ்து உங்களுக்கு என்னவாக இருக்கிறார்? பஸ்காவாக இருக்கிறாரா? அல்லது மன்னாவாக இருக்கிறாரா? அல்லது தண்ணீராக இருக்கின்றாரா? அல்லது உணவாக இருக்கின்றாரா? அல்லது எல்லாம் கொண்ட, எல்லாம் உள்ளடங்கிய நிலமாக இருக்கிறாரா? தேவ சமூகத்தில் நம்மை நாமே சோதித்தறிவோம். சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே நம்மை பிரகாசிப்பாராக. வருகின்ற நாட்களில் தொடர்ந்து இந்த நல்ல தேசமாகிய கானான் தேசமாகிய அவற்றின் நிஜமாகிய கிறிஸ்துவையும் அந்த தேசத்தின் வளங்களையும் நன்மைகளையும் சுருக்கமாக பார்ப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த தொண்டு நிலத்தின் நிஜமாகிய எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவின் அனுபவத்தை கொண்டிருக்க இரக்கம் பாராட்டுவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.